மறுமையில அல்லாஹ் முதல்ல தீர்ப்பளிக்கக்கூடிய உயிர் தியாகிகளுடைய சிறப்பை பத்தி பார்க்கலாமா? அதை பாக்குறதுக்கு முன்னாடி இது போல யூஸ்ஃபுல்லான மார்க்க விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சாலிஹ் அகாடமி பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபூதர் அறிவிக்கிறாங்க, இறை தூதர் அவர்களே, செயல்ல மிக சிறந்தது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை நம்புறது, இன்னும் அவனுடைய வழியில போரிடுவது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, 3 நபர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வது கடமை. அதுல முதன்மையானவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடிய போராளி. அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யறது அல்லாஹ் மீதான கடமை. பலாலா இப்னு உபைத் அறிவிக்கிறாங்க, இறை வழியில போரிட்டு இறந்தவங்க தவிர்த்து வேற எல்லாருடைய செயலும் இந்த உலகத்திலேயே முத்திரையிடப்படும் இறந்த பிறகு. ஆனா உயிர் தியாகியுடைய செயல் மட்டும் மறுமை நாள் வரைக்கால அவங்க கிட்ட சேர்ப்பிக்கப்படும். இன்னும் கபருடைய குழப்பத்திலிருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் 100 பதவியை சொர்க்கத்துல தயார்படுத்துறா. அதுல 2 பதவிக்கு நடுவுல இருக்கக்கூடிய தூரம் வானம் இன்னும் பூமிக்கு இடைப்பட்ட தூரத்தை போன்றது. அனஸ் அறிவிக்கிறாங்க, சொர்க்கத்துல நுழைந்த ஒருவருக்கு பூமி முழுக்க சொந்தமா இருந்தாலும் அவங்க பூமிக்கு வர விரும்ப மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சவங்க மட்டும் இந்த உலகத்துக்கு வர விரும்புவாங்க. ஏன்னா சொர்க்கத்துல தனக்கு கிடைச்ச தகுதியை பார்த்த காரணத்தால அவங்க மட்டும் உலகத்துக்கு மறுபடியும் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில 10 முறை உயிர் கொடுக்க தயாரா இருப்பாங்க, விரும்புவாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, உங்கள ஒருத்தவங்களுக்கு எறும்பு கடிச்சு அதன் காரணமா என்ன வெளி ஏற்படுமோ அதே வழிதான் இறை வழியில அல்லாஹ்வுடைய பாதையில மரணம் அடையக்கூடியவங்களுக்கு மரண வேதனை இருக்கும். அனஸ் அறிவிக்கிறாங்க, யார் ஒருத்தவங்க உண்மையிலேயே உறுதியான நீயத்தோட அல்லாஹ் கிட்ட இறை வழியில மரணம் அடையணும் அப்படின்ட்டு துவா செய்யறாங்களோ, அவங்க அந்த மரணம் அடையல, ஷஹீத் ஆகல அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ் ஷஹீதுக்கான நன்மையை தருவான், இன்னும் அந்த பதவியும் தருவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். நம்ம பார்த்த ஹதீஸ் கொஞ்சம் தான், இன்னும் ஷஹீதுக்கான சிறப்புகளை பத்தி அதிகமான ஹதீஸ்லாம் இருக்கு. இது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ் நீங்க கத்துக்கணும்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவிச்சு அதிகமான நன்மை சம்பாதிச்சுக்கோங்க. ஷஹீத் ஆகணும் அப்படின்ட்டு உறுதியான நியத் வைங்க. நிச்சயமா அல்லாஹ் நமக்கு உதவியும் செய்வான், இன்னும் அதற்கான நன்மையும் தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.